Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சம்பந்தமான சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்குள்ளே வந்திருக்கிறோம். அதாவது நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், சரியா? எல்லா வீடியோலையுமே சொல்லியிருந்தோம். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாலும் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம், சரியா? அதாவது எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் டிஎன்இஏ வெப்சைட் போய்ட்டு லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும், சரியா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் வந்திருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் வந்திருக்கணும். இல்லை சார் நான் எதுலையுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் சொல்லி போட்டுட்டு இந்த இடத்துல என்ன சொல்லி எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா, சரியா? அதாவது நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் நாளைக்கு டிஎஃப்சி சென்டர் போகலாம். டிஎஃப்சி சென்டர் போய் என்னாச்சு பார்த்தா கேட்கலாம். இப்போ நமக்கு புதுசாக வந்திருக்க அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா ஷோ ஆகும், சரியா? அப்லோட் ஸ்டேட்டஸ் அதாவது கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பாடா நாம் கவுன்சிலிங்க்கு நம்ம ரெடி ஆயாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. நமக்கு 10 நாள் டைம் இருக்குது, சரியா? அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன கொரி இருக்குது, டிஎஃப்சி சென்டர்லேருந்து என்ன கொரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் டைரெக்டாக போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? டிஎஃப்சி போய். அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன், டிஎஃப்சிலேருந்து கால் பண்ணுறோம், அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கால் பண்ணுறோம், எங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுங்க, அப்போ தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது கால் வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து பாஸ்வேர்டெலாம் எதுவுமே கொடுக்காதீங்க. அப்படிலாம் யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க, சரியா? அதனால் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பாஸ்வேர்டை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுதான் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.